இன்று நான் உங்களுக்கு முன் உறுதியான உறுதிப்பாட்டுடன் பில்லியன் டாலர் தொழில்துறை தீவிரமாக மறைக்க முயற்சிக்கும் கூடிய உண்மையை வெளிப்படுத்த உள்ளேன். நான் திட்டவட்டமாக அறிவிக்கிறேன். தற்போது உலகை காப்பாற்றும் அதிசய மருந்து என்று கண்மூடித்தனமாக விற்கப்படும் பெரும்பாலான சுகாதார செயல்பாட்டு உணவுப் பொருட்கள் தந்திரமான ஏமாற்று மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்களின் ஆரோக்கியத்தை மெதுவாக அழிக்கும் அமைதியான கொலையாளிகளாகும். இந்த தைரியமான அறிவிப்பால் எந்த விமர்சனம் வந்தாலும் நான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்வேன். அறிமுகம் செய்கிறேன். நான் டாக்டர் காயன் டி சில்வா. நான் வயதானவர்களின் சுகாதார பராமரிப்பு துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் பெற்றுள்ளேன் மற்றும் ஆயிரக்கணக்கான சுகாதார சோகங்களை உண்மையில் பாதிப்பில்லாத மருந்துகள் காரணமாக ஏற்படுவதை நேரடியாக கண்டுள்ளேன். உங்களுக்கு தெரியுமா, தினமும் காலையில் உங்கள் உடலுக்குள் எத்தனை விஷ மாத்திரைகளை நீங்கள் வீசிவிடுகிறீர்கள்? காலை உணவு மேசையில் பளபளப்பான நிறங்களின் காப்சூல்கள், உடலுக்குள் வெடிக்கும் தருணத்தை காத்திருக்கும் நேரக்குண்டுகள் போன்றவை. சிலர் வைட்டமின் டியை எல்லா நோய்களுக்கும் மருந்து போல நம்புகிறார்கள். வேறு சிலர் ஜிங்க் மற்றும் இரும்பை அழியாத மருந்து போல நம்புகிறார்கள். மற்றும் பலர் ஜின்செங் சாறு அல்லது மீன் எண்ணெயை நீண்ட ஆயுளின் தங்க சாவி போல பரவும் வதந்திகளை பின்பற்றுகிறார்கள். சுற்றியுள்ள நண்பர்கள் பயன்படுத்துவதாலும் இணைய நிபுணர்கள் சத்தமாக பரிந்துரைப்பதாலும் நீங்கள் அறியாமலேயே மரண பொறியில் கால் வைத்து விட்டீர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக மருத்துவ முன்னணியில் போராடி பல்லாயிரக்கணக்கான துன்பப்படும் மக்கள் என்னிடம் வந்து கவலையான கேள்விகளை கேட்டுள்ளனர். ஐயா, நான் தினமும் இந்த மாத்திரைகளை விழுங்குகிறேன். இது என்னை மெதுவாக கொல்லவில்லையா? மருத்துவராக என் மனசாட்சியின்படி நான் கொடூரமான உண்மையை திட்டவட்டமாக அறிவிக்கிறேன். சந்தையில் விற்கப்படும் பெரும்பாலான சுகாதார உதவி பொருட்கள் பணத்தை ஆற்றில் வீசுவது மட்டுமல்ல, உடலின் சமநிலையை அழித்து சிகிச்சை மருந்துகளுடன் விஷ தொடர்புகளை ஏற்படுத்தி யாராலும் கணிக்க முடியாத கூடிய சிக்கல்களை உருவாக்கும் அழிப்பவர்களாகும். ஆனால் இந்த வேதனையான உண்மையை பெரிய மருந்து நிறுவனங்கள் மற்றும் சுகாதார உதவி பொருட்கள் பேரரசு ஒருபோதும் வெளிப்படுத்தாது. அவர்களின் பில்லியன் டாலர் அளவிலான பாதுகாப்பு பெட்டகத்தை நேரடியாக அச்சுறுத்துவதால் இன்று நான் 67 ஆண்டு வாழ்க்கை மற்றும் 40 ஆண்டு மருத்துவ அர்ப்பணிப்பால் குவிந்த அறிவின் அடிப்படையில் நிச்சயமாக தொற்று நோய் போல தவிர்க்க வேண்டிய 7 இனிய விஷ மருந்துகளை வெளிப்படுத்த உள்ளேன். நான் கொடுக்கும் அனைத்து எச்சரிக்கைகளும் கடுமையான அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் நான் நேரடியாக சிகிச்சை செய்த ஆயிரக்கணக்கான உண்மையான வழக்குகளில் இருந்து பெறப்பட்டவை. நான் உங்களை இந்த கொடிய பொறியிலிருந்து விடுபட உதவ மிகவும் தெளிவாக விளக்குவேன். இறுதி வரை என்னுடன் இருந்தால் நீங்கள் தேவையற்ற செலவுகளில் இருந்து உங்கள் பணப்பையை காப்பாற்றுவது மட்டுமல்ல, மேலும் முகமூடி அணிந்த மரண மாத்திரைகளில் இருந்து உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். இந்த அவசர எச்சரிக்கை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள். பல ஆண்டுகளாக ஏமாற்றுக்காரர்களுடன் போராடி வரும் மருத்துவர் உங்களுக்கு அளிக்கும் உயிர் காக்கும் அறிவின் மாத்திரையை நீங்கள் தவறவிடாதீர்கள். உங்கள் அன்பான குடும்பத்தாருடனும் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் ஒரு கிளிக் அவர்களை தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் பிடியில் இருந்து காப்பாற்றும் மீட்பின் ஒளியாக மாறும். ஏன் சுகாதார செயல்பாட்டு உணவு தொற்று நோய் இவ்வளவு பயங்கரமாக பரவுகிறது? நாம் மனித வரலாற்றில் மிகவும் நுட்பமான மூளைச்சலவை பிரச்சாரத்தின் யுகத்தில் வாழ்கிறோம் என்பதால் தொலைக்காட்சியை இயக்குங்கள், இணையத்தை இயக்குங்கள், ஹோம் ஷாப்பிங் சேனலை திறக்கும் போதெல்லாம் 7 நாட்களில் இரத்த குழாய் சுத்தம், ஒரு நாளில் வயதானது முடிவு, 30 நாட்களில் சூப்பர்மேன் ஆகுதல் போன்ற நூற்றுக்கணக்கான தீங்கு விளைவிக்கும் செய்திகள் தொடர்ந்து நமக்குள் செலுத்தப்படுகின்றன. இந்த மனமயக்க மருந்து போன்ற வாக்குறுதிகள் குறிப்பாக சுகாதார சுயசார்பை விரும்பும் மற்றும் குழந்தைகளுக்கு சுமையாக இருக்க விரும்பாத நடுத்தர வயது மற்றும் வயதானவர்களுக்கு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சோகம் அதிக ஆரோக்கியமாக இருப்பதாக தோன்றும் மாயையானது மெதுவாக தற்கொலை செய்வதாக உண்மைக்கு மோதும் தருணத்தில் தொடங்குகிறது. நான் பல நோயாளிகள் வண்ணமயமான மாத்திரைகளை சுமந்தபடி குழந்தை போன்ற கண்களுடன் என்னிடம் கேட்பதை பார்த்துள்ளேன். ஐயா, இவ்வளவு சாப்பிட்டு வருகிறேன், எனவே நான் நீண்ட காலம் வாழ்வேன் அல்லவா? ஆனால் கொடூரமான உண்மை, அந்த மாத்திரைகளில் 80% மேல் வெறும் விலை உயர்ந்த குப்பை மட்டுமே மற்றும் சில உறுப்புகளை இரகசியமாக அளிக்கும் நிழலில் உள்ள கொலையாளிகள் என்பதாகும். இந்த உண்மையை நிரூபிக்கும் சோகமான உதாரணம் உள்ளது. 68 வயது திருமதி பெரேரா தினமும் காலையில் 15 வகை மாத்திரைகளை புனித சடங்கு போல விழுங்கினார். ஆனால் இறுதியில் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் செரிமான அமைப்பு சரிவு காரணமாக கொழும்பு மருத்துவமனை அவசர அறைக்கு கொண்டு வரப்பட்டார்.
அவர் அதிசய மருந்து என்று வழிபட்டவை. உண்மையில் உடலை தகர்த்த குற்றவாளிகள் என்று தெரிய வந்ததும் அவர் அதிர்ச்சியால் மன உடைவு நிலைக்கு சென்றார். இதுதான் இந்த தருணத்திலும் எல்லா இடங்களிலும் நடக்கும் இரத்த களறிய உண்மை. மனித நல்லெண்ணம் நிறுவன பேராசையுடன் மோதும் போது யாரும் மனசாட்சியற்ற வேட்டையாடிகளின் இரையாக மாறலாம். இப்போது இருந்து நான் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய 7 சுகாதார செயல்பாட்டு உணவுப் பொருட்களை, அவை ஒவ்வொன்றின் கொலையாளி பண்புகளையும் விரிவாக வெளிப்படுத்த உள்ளேன். இப்போது நான் ஒருபோதும் தவிர்க்க வேண்டிய மிக ஆபத்தான சுகாதார உதவி உணவு 5 வகைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கருணையின்றி வெளிப்படுத்த உள்ளேன். முதல் மற்றும் மிக பயங்கரமான வகை, நான் கண்டிப்பாக எச்சரிக்கை குரல் கொடுக்க வேண்டியது அதிக அளவு வைட்டமின் இ மற்றும் பளபளப்பான நிறங்களின் பீட்டா கரோட்டின் மாத்திரைகள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த 2 தீங்கு விளைவிக்கும் பொருட்களை சூப்பர் ஆக்சிஜனேற்றி என்ற அழகான பெயரால் அழைத்து, அது காலத்தை பின்னோக்கி திருப்பி வயது சுருக்கங்களை அழித்து புற்றுநோயை வேரோடு அகற்றும் என்ற குருட்டு நம்பிக்கையுடன் நம்புகிறார்கள். இது நவீன மருத்துவ வரலாற்றில் மிக கொடூரமான ஏமாற்றுகளில் ஒன்று. கொடூரமான உண்மை, 30 ஆண்டுகளுக்கு முன் உலக மருத்துவ உலகமும் இந்த கொடிய பொறியில் விழுந்தது. நாங்களும் அழகான ஊக்கத்தின் மீது குழந்தை போல நம்பினோம். தீங்கு விளைவிக்கும் டெரி ரேடிக்கல்களை மட்டும் அகற்றினால் புற்றுநோயையும் வெல்லலாம், இதய நோயையும் தோற்கடிக்கலாம், மேலும் என்றும் வயதாகாமல் வாழலாம். இந்த தவறான நம்பிக்கையிலிருந்து $1 பில்லியன் அளவிலான அதிக அளவு வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் பேரரசு காளான் போல முளைத்தது. ஏமாற்றும் மார்க்கெட்டிங் பிரச்சாரங்கள் எல்லா இடங்களிலும் இனிய வாக்குறுதிகளை தெளித்தன. ஒரு நாள் ஒரு மாத்திரை என்றால் காலத்தின் சக்கரத்தை பின்னோக்கி திருப்பலாம். ஆனால் சோகம் விரைவில் வந்தது. தைரண்டு அன்பர்களின் நடுப்பகுதியில் இருந்து அறிவியலின் சுனாமி அடித்து அனைத்து அழகான மாயைகளையும் அளித்தது. வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்ற பெரிய கிளினிக்கல் ஆய்வுகள் அதிர்ச்சியூட்டும் முடிவுகளை வெளியிட்டன. பல ஆண்டுகளாக அதிக அளவு வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டினை நம்பி சாப்பிட்ட பாவப்பட்ட மக்கள் ஒருபோதும் மீட்கப்படவில்லை. மாறாக மரண சுழலில் சிக்கினார்கள். புற்றுநோய் விகிதம் வெகுவாக உயர்ந்தது. இறப்பு விகிதம் கட்டுப்படுத்த முடியாமல் அதிகரித்தது. மேலும் கொடூரமானது, பீட்டா கரோட்டின் புகைப்பிடிப்பவர்களுக்கு அமைதியான கொலையாளியாக வெளிப்பட்டது. விளம்பரத்தில் வாக்குறுதியிட்டது போல நுரையீரலை பாதுகாப்பதற்கு பதிலாக நுரையீரல் புற்றுநோய் ஆபத்தை எச்சரிக்கை அளவுக்கு உயர்த்தியது. இந்த அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்பு உலக மருத்துவ உலகை பீதியில் ஆழ்த்தியது. நான் என் சிகிச்சை அறையில் நேரடியாக பார்த்த வேதனையான முகங்களை ஒருபோதும் மறக்க முடியாது. திரு சில்வா 71 வயது, புகையை லேசாக பிடித்த அமைதியான ஆண். அவர் நண்பரின் பரிந்துரையால் அதிக அளவு பீட்டா கரோட்டின் மாத்திரைகளை தினமும் விழுங்கி ஆரோக்கியத்தை பாதுகாத்தார் என்றார். நம்பிக்கை நிறைந்த குரலில் என்னிடம் கூறினார், ஐயா, குறைந்தபட்சம் இதனால் நுரையீரலை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா? மக்கள் நுரையீரலை பாதுகாக்கிறது என்று கூறினார்கள். ஆனால் கொடூரமான விதி வந்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சுகாதார பரிசோதனைக்கு அல்ல, மாறாக இறுதி நிலை நுரையீரல் புற்றுநோய் கண்டறியும் சான்றிதழுடன் என் சிகிச்சை அறைக்கு திரும்பினார். நிச்சயமாக பீட்டா கரோட்டின் ஒரே காரணம் என்று உறுதியாக கூற முடியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் எச்சரித்த அந்த தொடர்பை நினைத்து அவரின் நம்பிக்கை இழந்த கண்களை நேருக்கு நேர் பார்த்தபோது என் இதயம் கிழிந்தது போல இருந்தது. வைட்டமின் ஈயும் அதைவிட குறைவில்லாத கொடூரமானது. சிறிய அளவில் இருக்கும்போது செல் செவ்வை பாதுகாக்கும் முக்கிய சத்து. ஆனால் சூப்பர் வலுவூட்டப்பட்ட அதிக அளவு மாத்திரையாக மாறினால் அது உண்மையான அரக்கனாக மாறுகிறது. பல மருத்துவ அறிக்கைகள் அதிக அளவு வைட்டமின் இ உடலின் இயற்கையான இரத்த உறைதல் அமைப்பை அளித்து மூளை இரத்த குழாய்களை நேரக்குண்டாக மாற்றுகிறது என்று சுட்டிக்காட்டுகின்றன. மூளை இரத்த கசிவு ஆபத்து பயங்கரமாக உயர்கிறது. நான் இந்த காட்சியை மறக்க முடியாது. திருமதி ஜெயவர்தன 73 வயது, இரத்த கசிவு மூளை பக்கவாதத்தால் மயக்க நிலையில் அவசர அறைக்கு கொண்டு வரப்பட்டார். அதற்கு முந்தைய 3 ஆண்டுகளாக அவர் தினமும் வயதான சுகாதார முதலீடு என்ற நம்பிக்கையுடன் அதிக அளவு வைட்டமின் ஈயை தவறாமல் விழுங்கினார். கண்ணீரால் சிவந்த மகள் என்னிடம் கிசுகிசுத்தார். ஐயா, அம்மா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று மருந்து சாப்பிட்டார். ஏன் இப்படியானது? எங்களுக்கு புரியவில்லை. உங்களுக்கு இதுதான் நாம் கண்டிப்பாக நினைவில் வைக்க வேண்டிய சேத பாடம். சத்துக்கள் உடல் உண்மையில் தேவைப்படும் போது இயற்கையான சரியான அளவில் மட்டுமே இருக்க வேண்டும்.
ஏற்கனவே சமநிலையான உணவை சாப்பிட்டு வருகிறீர்கள் என்றால் வலுக்கட்டாயமாக அதிக அளவு மாத்திரைகளை விழுங்குவது தானாகவே விஷத்தை உட்கொள்வது போன்றது. அப்படி என்றால் இந்த பொறி நிறைந்த பாலைவனத்தில் இருந்து தப்பிக்கும் வழி என்ன? உண்மையான ஆக்சிஜனேற்ற சக்தியை விரும்பினால் மனித குலத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வளர்த்து வந்த பெரிய தாய், அதாவது இயற்கைக்கு திரும்ப வேண்டும். மரணத்தின் செயற்கை மாத்திரைகள் அல்ல, இயற்கையை தேடுங்கள். புதிய பச்சை காய்கறிகள், பல்வேறு பழங்கள், சத்து நிறைந்த கொட்டைகள் ஆகியவற்றில் இயற்கையான சூப்பர் வீரர் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்துள்ளன. அவை உடலுக்குள் இணக்கமாகவும் சமநிலையாகவும் செயல்படுகின்றன மற்றும் கிட்டத்தட்ட பக்க விளைவுகள் இல்லை. நான் நோயாளிகளுக்கு எப்போதும் இப்படி கூறுகிறேன்: வயிற்றை மருந்து கிடங்காக்காதீர்கள், மேசையை ஆரோக்கியத்தின் பொக்கிஷ கிடங்காக்குங்கள். உண்மையான ஆக்சிஜனேற்ற சக்தி குடும்ப மேசையில் உள்ள புதிய உணவுகளில் இருந்து வருகிறது, குளிர்ந்த பிளாஸ்டிக் பாட்டில்களில் உள்ள மாத்திரைகளில் இருந்து அல்ல. அறிவியல் கொடூரமாக இந்த உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. பைட்டன் 3 on the 3 ஆம் ஆண்டு ATPC ஆய்வு மருத்துவ வரலாற்றில் மிக அதிர்ச்சியூட்டும் ஆய்வுகளில் ஒன்று. 30 நூசாதார் புகைப்பிடிக்கும் ஆண்களை நீண்ட காலம் பீட்டா கரோட்டின் சாப்பிடும் குழுவாக பின்தொடர்ந்தது. முடிவு அணு குண்டு போல இருந்தது. நுரையீரல் புற்றுநோய் விகிதம் 18% உயர்ந்தது. இறப்பு விகிதமும் பயங்கரமாக உயர்ந்தது. மற்றொரு பெரிய அளவிலான ஹோப் சோதனை இன்னும் கொடூரமான உண்மையை வெளிப்படுத்தியது. அதிக அளவு வைட்டமின் இ விளம்பரம் போல இரத்த நாளங்களை பாதுகாக்கவில்லை. மாறாக சிறுநீரக செயல் இழப்பு ஆபத்தை வெகுவாக உயர்த்தியது மற்றும் மூளை இரத்த குழாய்களை இரத்த கசிவு நேரக்குண்டாக மாற்றியது. சோகமான உண்மை: மருத்துவ உலகம் ஏற்கனவே அதிக அளவு ஆக்சிஜனேற்றி உதவி பொருட்களை பரிந்துரைக்கவில்லை என்று அறிவித்திருந்தும் இந்த கொடிய உண்மை இன்னும் பொதுமக்களிடம் மறைக்கப்பட்டுள்ளது. விளம்பர பிரச்சாரங்கள் இன்னும் ஆசை தூண்டும் செய்திகளை தெளிக்கின்றன. வைட்டமின் இ தோல் மற்றும் இரத்த நாளங்களுக்கு இளமை ஊற்று, பீட்டா கரோட்டின் கண்கள் மற்றும் வயிற்றை பாதுகாக்கும். இயற்கையின் கேடயம் மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் குருட்டு நம்பிக்கையுடன் தினமும் அர்ப்பணிப்புடன் மரண மாத்திரைகளை விழுங்குகிறார்கள். நான் முழு சக்தியுடன் கூச்சலிட விரும்புகிறேன்: இயற்கைக்கு திரும்புங்கள். வைட்டமின் இ பெரிய இயற்கையின் பரிசில் ஏராளமாக உள்ளது. வாசனை நிறைந்த பாதாம் மிருதுவான சூரியகாந்தி விதைகள், மென்மையான அவகாடோ, தூய ஆலிவெண்ணெய். இந்த உணவுகள் வைட்டமின் இ மட்டுமல்ல, மதிப்புமிக்க உணவு நார்ச்சத்து, அத்தியாவசிய தாதுக்கள், ஆயிரக்கணக்கான உயிரியல் செயல்பாட்டு பொருட்களையும் ஒன்றாக வழங்கி உடலுக்கு சரியான இசை கச்சேரியை அளிக்கின்றன. பீட்டா கரோட்டினும் அதே போல புதிய வானவில் நிற உணவுகளில் உங்களை காத்திருக்கிறது. தெளிவான ஆரஞ்சு நிற காரட் இனிப்பு உருளைக்கிழங்கு, மஞ்சள் நிற பூசணி, பசுமையான பசுலை கீரை, மிருதுவான புரோக்கோலி. இதுதான் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள வகையில் உடலை பாதுகாக்கும் உண்மையான சூப்பர் ஹீரோ. நான் இப்போதும் திருமதி குமாரசிங்க 69 வயது கதையை தெளிவாக நினைவில் கொண்டுள்ளேன். அதிக அளவு ஆக்சிஜனேற்றி மாத்திரைகளை குருட்டு நம்பிக்கையுடன் சாப்பிட்டு கடுமையான சுகாதார சிக்கல்களை சந்தித்த அவர் என் அறிவுரையை பின்பற்ற முடிவு செய்தார். தினமும் குறைந்தபட்சம் 3 வெவ்வேறு நிறங்களின் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்ப்பது. வெறும் 3 மாதங்களில் அதிசயம் நடந்தது. செரிமான அமைப்பு சீராக செயல்பட்டது. தோல் இரத்த நிறம் பெற்று ஒளிர்ந்தது. மேலும் ஆரோக்கியத்தை பற்றிய பயம் மறைந்தது. அவர் பளபளப்பாக சிரித்தபடி கூறினார்: ஐயா, மருந்தை வீசிவிட்டு சமையல் அறைக்கு திரும்பியது என் வாழ்க்கையை காப்பாற்றிய முடிவு. இந்த இரத்தத்தின் முடிவு இனி தெளிவாக இருக்க முடியாது. உண்மையான ஆக்சிஜனேற்றி மேசையில் உள்ளது, குளிர்ந்த மாத்திரைகளில் இல்லை. அதிக அளவு வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் உதவி பொருட்கள் பயனற்றவை மட்டுமல்ல, பேரழிவுக்கு செல்லும் பாதை. அதற்கு பதிலாக உங்கள் உணவு தட்டை பல்வேறு காய்கறிகள் மற்றும் பழங்களால் நிரப்புங்கள். இதுதான் உயிரை காப்பாற்றும் ஒரே பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள ஆக்சிஜனேற்ற உத்தி. உங்களுக்கு நான் ஏற்கனவே முதல் ஆபத்தான சுகாதார உதவி பற்றிய எச்சரிக்கையை முடித்துவிட்டேன். இப்போது நான் 2வது சுகாதார உதவி பொருளின் இதயத்தை ஊருக்கும் உண்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும். அது லட்சக்கணக்கான மக்கள் குருட்டு நம்பிக்கையுடன் நம்பும் அமைதியான கொலையாளி. அது வேறு யாரும் இல்லை, கால்சியம் உதவி பொருள். உங்களுக்கு இதயத்தின் முதல் எதிரி. நான் அவசரமாக எச்சரிக்க வேண்டிய 2வது சுகாதார உதவி பொருள் கால்சியம் உதவி பொருள். பொதுவாக எலும்பு மற்றும் மூட்டுகளுக்கு அதிசய மருந்து என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நமது எலும்புக்கூட்டை உருவாக்கும் முக்கிய உறுப்பான கால்சியம் உதவி பொருள் உற்பத்தியாளர்களின் கைகளில் பயங்கரமான இருமுனைவாளாக மாற்றப்பட்டுள்ளது.
லட்சக்கணக்கான வயதானவர்கள், குறிப்பாக மாதவிடாய் நிறுத்த கால பெண்கள், எலும்பு பொருகு நோயின் பேயை தடுக்க உடலின் தாகத்தை வலுக்கட்டாயமாக தீர்க்க வேண்டும் என்று குருட்டு நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்களே இதயத்தின் கல்லறையை தோண்டுகிறார்கள் என்பதை அறியாது கொடூரமான உண்மை இதுதான். கால்சியம் உதவி பொருட்கள் தற்போது அனைத்து மருந்தகங்கள், பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் ஆன்லைனிலும் அதிகம் விற்கப்படும் சுகாதார உதவி பொருட்களில ஒன்று. ஆனால் அந்த அப்பாவியான தோற்றத்தின் பின்னால் யாரும் கவனிக்காத மரண பொறி மறைந்துள்ளது. நான் 72 வயது நோயாளியின் முகத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. மருத்துவமனை படுக்கையில் வெளிரிய முகத்துடன் விழுந்து கிடந்த அவர் சில வாரங்களுக்கு முன்பு தினமும் 2,000 ரூபாய் மதிப்பிலான கால்சியத்தை 3 ஆண்டுகளாக உழைப்புடன் உட்கொண்டதாக பெருமையாக கூறினார். அவர் எலும்புகள் ஏக போல உறுதியாகும் என்று நம்பினார். ஆனால் நள்ளிரவில் வந்த கடுமையான மார்பு வலி அந்த அனைத்து மாயைகளையும் தகர்த்தது. இரத்த குழாய் படம் எடுத்த முடிவு பயங்கரமாக இருந்தது. இரத்த குழாய்கள் பழைய நீர் குழாயில் குப்பைகள் ஒட்டியது போல கால்சியத்தால் கவசம் அணிந்திருந்தன. அவர் எலும்பை வளர்க்க முயற்சித்தார், ஆனால் உண்மையில் இதயத்தை மெதுவாக கொன்று கொண்டிருந்தார். இது அரிதான வழக்கல்ல, உலகம் முழுவதும் தினமும் நடக்கும் பேரழிவு. சர்வதேச ஆய்வுகள் ஏற்கனவே இந்த பயங்கரமான உண்மையை வெளிப்படுத்தியுள்ளன. செயற்கையாக அதிக அளவு கால்சியத்தை உடலில் வீசினால் இரத்தத்தில் கால்சியம் அளவு ராக்கெட் போல உயர்கிறது. ஆனால் அந்த அதிகப்படியான கால்சியம் எதிர்பார்த்தபடி எலும்புக்கு செல்லாமல் இரத்த குழாய் சுவர்களில் கொடிய சுண்ணாம்பு மற்றும் பீலாக்காக படுகிறது. பயங்கரமான முரண்பாடு நடக்கிறது. எலும்புகள் இன்னும் பலவீனமாக இருக்க எலும்புகள் கல் போல உறுதியாகின்றன. இதனால் தான் நீண்ட காலம் கால்சியம் உட்கொள்ளும் மக்கள் இன்னும் எலும்பு முறிவை சந்திக்கிறார்கள். ஆனால் மூளை பக்கவாதம் மற்றும் இதய தசை பக்கவாத ஆபத்து அதிகரிக்கிறது. நியூசிலாந்தில் ஆயிரக்கணக்கான பெண்களை குறிவைத்த ஆய்வு கால்சியம் உதவி பொருட்களை உட்கொண்ட குழுவில் இதய தசை பக்கவாத ஆபத்து 31% அதிகரித்தது என்ற முடிவை காட்டியது. ஹார்வர்ட் பல்கலைக்கழக தரவுகள் அதிக அளவு கால்சியம் உட்கொள்ளும் வயதானவர்களின் இரத்த குழாய் கடினமாதல் வேகம் 2 மடங்கு அதிகரிக்கிறது என்று உறுதிப்படுத்தியது. சுகாதார புள்ளி விவரங்களின்படி ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான இரத்த நாள சிக்கல், இறப்பு வழக்குகள் கால்சியம் உதவி பொருள் தவறான பயன்பாட்டுடன் தொடர்புடையவை. ஆனால் இரத்த நாளம் ஒரு பக்கம் மட்டுமே. நான் இன்னும் 76 வயது திரு ராஜபக்ஷவின் தோற்றத்தை தெளிவாக நினைவில் கொண்டுள்ளேன். அவர் வயிற்றில் கொட்டை அளவு சிறுநீரக கல் காரணமாக கடுமையான வழியில் துடித்துக் கொண்டிருந்தார். அவர் 4 ஆண்டுகளாக தினமும் 3 மாத்திரை கால்சியத்தை உழைப்புடன் உட்கொண்டு அது எலும்பு சுகாதாரத்தின் தங்க சாவி என்று நம்பினார். முடிவு இடுப்பை கத்தியால் அறுப்பது போன்ற வலி. இறுதியில் அவசர அறுவை சிகிச்சையில் கல்லை அகற்ற வேண்டியிருந்தது. அவரது சிறுநீரகங்கள் தினமும் அதிக அளவு கால்சியத்தை செயலாக்குவதால் கடுமையாக சேதமடைந்தன. இது இயற்கையாக அமைக்கப்பட்ட எச்சரிக்கை. உணவில் இருந்து கிடைக்கும் கால்சியம் அமைதியான ஓடும் நீர் போல மெதுவாக உடலில் உறிஞ்சப்படுகிறது. உடல் நேரத்தை எடுத்து கட்டுப்படுத்தி தேவையான அளவு மட்டும் பயன்படுத்தி மீதியை இயற்கையாக வெளியேற்றுகிறது. மாறாக கால்சியம் உதவி பொருட்கள் வெள்ளம் போல இரத்தத்தில் பாய்ந்து உடலை குழப்பத்தில் ஆழ்த்தி செயலாக்க நேரம் இல்லாமல் தவறான இடத்துக்கு ஓடி கொடிய முடிவுகளை ஏற்படுத்துகின்றன. அப்படி என்றால் கால்சியம் மரண பொறியிலிருந்து தப்பிக்க எப்படி செய்ய வேண்டும்? மீன் துண்டு மட்டும் சாப்பிட்டாலும் மாத்திரை 3 அளவுக்கு சமமான கால்சியத்தை பாதுகாப்பாக உட்கொள்ளலாம். தோப்பு ஒரு துண்டு உதவி பொருள் 3 அளவுக்கு சமமான கால்சியத்தை வழங்குவதுடன் புரதம் மற்றும் மதிப்புமிக்க தாதுக்களையும் ஒன்றாக அளிக்கிறது. அடர்த்தியான பச்சை காய்கறிகள், பசலைக்கீரை, புரோக்கோலி இயற்கை கொடுத்த கால்சியம் சூப்பர் உணவு. இயற்கையான பால் பொருட்கள், பால் சர்க்கரை இல்லாத தயிர் உடல் விரும்பும் தங்க கால்சியம் வழங்குனர். வைட்டமின் டி இல்லை என்றால் எவ்வளவு கால்சியம் சாப்பிட்டாலும் பயனில்லை. இது வயதானவர்களில் 80% அறியாத உண்மை. வைட்டமின் டி, கால்சியம் எலும்புக்குள் செல்ல முடியுமா என்பதை தீர்மானிக்கும் கதவு காவலன் போன்றது. காலை சூரிய ஒளியை 15-20 நிமிடங்கள் மட்டும் பெற்றால் காலை 9 மணிக்கு முன் அல்லது மாலை 4 மணிக்கு பிறகு உடல் தினமும் தேவையான போதுமான வைட்டமின் டியை தானாக உருவாக்குகிறது. இலவசம் இயற்கையானது எந்த உதவி பொருளையும் விட 1000 மடங்கு பயனுள்ளது. எலும்புகள் கண்டிப்பாக சுமையை ஏற்க வேண்டும். வேகமான நடை, 30 நிமிடங்கள் படிக்கட்டு ஏறுதல், லேசான உலாவல், இதுதான் எலும்புகளை உறுதியாக்கும் சிறந்த மருந்து. நான் எப்போதும் நோயாளிகளுக்கு இப்படி கூறுகிறேன்: கால்சிய மாத்திரைகளை வாங்குவதற்கு பதிலாக ஓடும் காலணிகளை வாங்குங்கள். ஒரு ஜோடி ஓடும் காலணி உங்கள் உயிரை காப்பாற்றும். ஆனால் $200 விலை கால்சியம் உதவி பொருள் உங்களை மரணத்துக்கு தள்ளும்.
சிறிய கால்சியம் மாத்திரை இதயத்தை நோக்கிய தோட்டாவாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். சமநிலைதான் உயிர் சாவின் சாவி. கால்சியம் குறைந்தால் எலும்புகள் பலவீனம் அதிகமானால் இதயம் நிற்கும். கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உயிர் காக்கும் சூத்திரம் இயற்கை உணவு, தொடர்ச்சியான சூரிய ஒளி ஏற்பாடு, சுமை உடற்பயிற்சி. இந்த 3 தூண்கள் உங்களுக்கு எந்த உதவி பொருளும் தேவையில்லாத உறுதியான எலும்புகள் மற்றும் ஆரோக்கியமான இதயத்தை அளிக்கும். உங்கள் வாழ்க்கை கால்சியம் மாத்திரை ஒரு பாட்டிலை விட மிகவும் மதிப்புமிக்கது. தாமதமாகும் முன் புத்திசாலித்தனமான தேர்வு செய்யுங்கள். நான் எச்சரிக்க விரும்பும் சுகாதார உதவி உணவு பட்டியலில் 3வது இடம் ஜிங்கோ பிலோபா என்று அழைக்கப்படும் வங்கி இலைசாறு. இந்த பொருள் இலங்கை முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மற்றும் சுகாதார உதவி உணவு கடைகளில் அதிகம் விற்கப்படும் பொருட்களில் ஒன்று. விளம்பர வாசகங்கள் எப்போதும் பளபளப்பானவை. சிறந்த நினைவாற்றல் குறைவு மற்றும் டீமென்ஷியாவை பயனுள்ள வகையில் தடுக்கும். மேலும் மூளை இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சிந்தனை திறனை இளைஞர்கள் போல கூர்மையாக்கும். இந்த இனிய வார்த்தைகளை கேட்கும் போது வயதானவர்கள் எப்படி கவலை மற்றும் பதற்றப்படாமல் இருக்க முடியும்? வயது அதிகரிக்கும் போது நினைவாற்றல் குறைவு மற்றும் டிமென்ஷியா பயம் அனைவருக்கும் பெரிய பயம் என்பதால். வருத்தமான உண்மை, என் கொழும்பு மருத்துவமனையில் வரும் வயதான நோயாளிகளில் பலர் வங்கி இலைசாறை தொடர்ந்து உட்கொண்டு வருகிறார்கள். பலர் என்னிடம் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள், டாக்டர், இதை சாப்பிட்டால் டிமென்ஷியா ஒருபோதும் வராது என்று கூறுகிறார்கள். சில நோயாளிகள் பிளாஸ்டிக் பை நிறைய பல்வேறு மருந்துகளை எடுத்து வந்து வங்கி இலைசாறை சுட்டிக்காட்டி உறுதியான முகத்துடன் கூறுகிறார்கள், இதுதான் மிக முக்கியம். மூளை பாதுகாப்புக்கு கண்டிப்பாக சாப்பிடுகிறேன். ஆனால் மருத்துவராக மனசாட்சி உள்ள நான் அவர்களுக்கு இந்த வேதனையான உண்மையை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். வங்கி இலைசாரின் பயன் அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் அதன் சாத்தியமான ஆபத்துகள் நுகர்வோருக்கு சரியாக தெரிவிக்கப்படவில்லை என்பது. முதலில் இந்த பொருளின் உண்மையான பயன் பற்றி பேசலாம். பல ஆண்டுகளுக்கு முன் ஆரம்ப ஆய்வுகளில் வங்கி இலைசாறு நினைவாற்றலை மேம்படுத்தலாம் என்ற சில நேர்மறை முடிவுகள் அறிக்கையிடப்பட்டன. இந்த ஆய்வுகள் பின்னர் மார்க்கெட்டிங் பிரச்சாரத்தின் அடிப்படையாக மாறின. ஆனால் பெரிய மற்றும் கடுமையான மற்றும் நீண்ட கால பின்தொடர்பு உள்ள கிளினிக்கல் சோதனைகள் நடந்த போது முற்றிலும் வேறு படம் வெளிப்பட்டது. சில ஆய்வுகளில் மிகவும் சிறிய மற்றும் புள்ளியியல் அர்த்தமற்ற அளவிலான அறிவாற்றல் மேம்பாடு மட்டுமே அறிக்கையிடப்பட்டது மற்றும் வேறு சில ஆய்வுகளில் எந்த நேர்மறை பயனும் இல்லை. மேலும் கடுமையானது, உலகின் மிக உயர் அதிகாரம் உள்ள மருத்துவ இதழ்களான நியூ இங்கிலாந்து ஜேர்னல், ஆஹோப் மெடிசின் மற்றும் JAMA உட்பட இவை தொடர்ந்து டிமென்ஷியா தடுப்பு அல்லது சிகிச்சை நோக்கத்திற்கு வங்கி இலைசாறை பயன்படுத்த போதுமான நம்பகமான அறிவியல் ஆதாரம் இல்லை என்ற முடிவை எடுத்தன. உண்மையில் மேலும் கடுமையான பிரச்சனை பயன் குறைவு அல்ல, பலர் அறியாத சாத்தியமான ஆபத்துகள். வங்கி இலைசாரில் இரத்த உறைதல் செயல்பாட்டை வலுவாக தடுக்கும் பொருட்கள் உள்ளன. எளிமையாக கூறினால் இரத்தத்தை மெல்லியதாக்கி உடலின் இயற்கையான இரத்த உறைதல் செயல்முறையை தடுக்கும் செயல். இது இரத்த நாள பாதுகாப்புக்கு குறைந்த அளவு ஆஸ்பிரின் உட்கொள்ளும் அல்லது வார்பரின் போன்ற இரத்த மெல்லிய மருந்துகளை உட்கொள்ளும் மக்கள் வங்கி இலைச்சாறை ஒன்றாக உட்கொண்டால் கட்டுப்படுத்த முடியாத இரத்த கசிவு ஆபத்து வெகுவாக அதிகரிக்கும். நான் இன்னும் திரு பிரேமதாச 74 வயது ஓய்வு பெற்ற உயர்நிலை பள்ளி ஆசிரியர் கதையை மறக்க முடியாது. அவர் நல்ல நினைவாற்றலை பராமரித்து நினைவு குறிப்புகளை எழுத வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் 2 ஆண்டுகளாக வங்கி இலைசாறை தொடர்ந்து உட்கொண்டார். ஆனால் ஒரு நாள் கல்லுமுகம் பச்சை பூங்காவில் காலை நடைபயிற்சி செய்யும் போது லேசாக கால் தடுக்கி சிறிய கல்லில் தலையை மோதினார். ஒரு பார்வையில அற்ப சம்பவம், ஆனால் தலை காயத்தில் இருந்து இரத்தம் நிற்கவில்லை. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு மருத்துவர்கள் அவர் கடுமையான மூளை இரத்த கசிவு நிலையில் இருப்பதை மற்றும் இரத்தம் நிற்கவில்லை என்று கண்டறிந்தனர். இறுதியில் அவர் சிக்கலான மூளை அறுவை சிகிச்சைக்கு உட்பட வேண்டியிருந்தது மற்றும் மீட்க 6 மாதங்கள் எடுத்தது. மற்றொரு வருத்தமான வழக்கு கொழும்பு பகுதியில் வசிக்கும் 65 வயது சாதாரண அமைதியான இல்லத்தரசி திருமதி பெர்னாண்டோ. அவர் நண்பரின் பரிந்துரையால் வயதான மூளை பாதுகாப்புக்கு தினமும் வங்கி இலைசாறை உட்கொள்ள தொடங்கினார். ஆனால் எளிய பல் பிரித்தெடுப்புக்கு பல் மருத்துவருக்கு சென்றபோது காயத்தில் இருந்து பல மணி நேரம் இரத்தம் நிற்கவில்லை. பல் மருத்துவர் பல வழிகளில் இரத்தம் நிறுத்த முயற்சித்தும் தோல்வியடைந்தார். இறுதியில் அவசர சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. காரணத்தை ஆராய்ந்த பிறகு பிரச்சனையின் மையம் அவர் தினமும் உட்கொண்ட வங்கி இலைசாறுதான். அவர் நடுங்கும் குரலில், நினைவாற்றல் நல்லது என்று சாப்பிட்டேன்,
ஆனால் ஏன் இப்படி ஆனது என்று தெரியவில்லை என்று கண்ணீர் விட்டார். அந்த தோற்றம் இன்னும் என் நினைவில் ஆழமாக உள்ளது. உங்களுக்கு நாம் எளிமையான ஆனால் முக்கியமான ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். டிமென்ஷியா மற்றும் நினைவாற்றல் குறைவு பிரச்சனை ஒருபோதும் எந்த ஒற்றை மருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனை அல்ல. மாறாக வங்கி இலைசாரை குருட்டு நம்புவது தேவையற்ற சுகாதார ஆபத்துகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக இரத்த நாள நோய் அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அல்லது இரத்த மெல்லிய மருந்துகளை உட்கொள்பவர்களுக்கு இன்னும் அதிகம். அப்படியென்றால் டிமென்ஷியாவை தடுக்க மூளை ஆரோக்கியத்தை பராமரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பதில் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட வாழ்க்கை பழக்கங்களில் உள்ளது மற்றும் அது எந்த மருந்தையும் விட மிகவும் வலுவான மற்றும் நீடித்த பயனை தரும். முதலாவது வழக்கமான உடல் செயல்பாடு. ஆய்வுகளின்படி தொடர்ச்சியான உடற்பயிற்சி மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது, புதிய நரம்பு செல்களின் உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் அறிவாற்றல் செயல்பாடு குறைவு செயல்முறையை தாமதப்படுத்தலாம். ஆச்சரியமான விஷயம், அதிக உடற்பயிற்சி தேவையில்லை. தினமும் 30-40 நிமிடங்கள் வேகமாக நடைபயிற்சி மட்டும் செய்தாலும் பெரிய பயன் கிடைக்கும். இரண்டாவது, கற்றல் மூலம் மூளை தூண்டல். மூளை தசை போன்றது பயன்படுத்தாவிட்டால் மெதுவாக சுருங்குகிறது. புத்தகம் படித்தல், வெளிநாட்டு மொழி கற்றல், சதுரங்கம், புதிர் அல்லது புதிய இசைக்கருவி கற்றல் போன்ற செயல்பாடுகள் நரம்பு வலையை வலுப்படுத்தி மூளையின் நெகிழ்வுத்தன்மையை பராமரிக்க பெரிதும் உதவும். மூன்றாவது, நேர்மறையான சமூக உறவுகளை பராமரித்தல். தனிமை மற்றும் சமூக தனிமை மூளை வயதானதை துரிதப்படுத்தும் ஆபத்து காரணி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நண்பர்கள், குடும்பத்துடன் உரையாடல், உள்ளூர் சமூக செயல்பாடுகளில் பங்கேற்பு, சுற்றியுள்ளவர்களுடன் மகிழ்ச்சியான மற்றும் உயிரோட்டமான பரிமாற்றம் தான் மூளையை பாதுகாக்கும் மிக வலுவான மருந்து. வங்கி இலைசாரின் பயன் இல்லாமைக்கு மேலும் தெளிவாக்க நான் இதுவரை நடந்த மிக பெரிய அறிவியல் ஆய்வு முடிவுகளை பகிர்ந்து கொள்கிறேன். மிக புகழ்பெற்ற மற்றும் அதிகாரமுள்ள ஆய்வு, அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனம் நீ ஆதரவுடன் நடத்தப்பட்ட ஜெம் மெமரி ஸ்டடி. இந்த பெரிய ஆய்வில் சராசரி வயது 79 வயது, 3000க்கு மேற்பட்ட வயதானவர்கள் பங்கேற்றனர் மற்றும் பங்கேற்பாளர்கள் தினமும் 120 மில்லிகிராம் தரப்படுத்தப்பட்ட வங்கி இலைசாரை உட்கொள்ளும் குழு மற்றும் பிளேசிபோ உட்கொள்ளும் குழு என சீரற்ற முறையில் பிரிக்கப்பட்டனர். பின்தொடர்வு 6 ஆண்டுகளுக்கு நடந்தது. இறுதி முடிவு அதிர்ச்சியூட்டும். வங்கி இலைசாறு உட்கொண்ட குழு மற்றும் பிளேசிபோ குழுவுக்கு இடையில் டிமென்ஷியா வரும் விகிதத்தில் புள்ளியியல் ரீதியாக அர்த்தமுள்ள வேறுபாடு இல்லை. அதாவது நீண்ட கால பயன்பாட்டிலும் தடுப்பு பயன் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. ஐரோப்பாவில் லேசான அறிவாற்றல் குறைபாடு உள்ள நோயாளிகளை குறிவைத்த ஒத்த ஆய்விலும் முடிவு ஒன்றே. நீண்ட காலம் வங்கி இலைசாறு உட்கொண்ட போதும் அறிவாற்றல் செயல்பாட்டில் கட்டுப்பாட்டு குழுவுடன் தெளிவான வேறுபாடு இல்லை. இறுதியில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து அதிகாரம் உள்ள சுகாதார அமைப்புகள் மற்றும் நரம்பியல் சங்கங்கள் வங்கி இலைசாரை டிமென்ஷியா தடுப்பு அல்லது சிகிச்சை நோக்கத்திற்கு பரிந்துரைக்க போதுமான ஆதாரம் இல்லை என்று ஒரே கருத்தை கொண்டுள்ளன. அப்படி என்றால் கேள்வி எழுகிறது, அறிவியல் ஏற்கனவே வங்கி இலைசாறு பயன் இல்லை என்று வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் ஏன் இன்னும் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள், குறிப்பாக இலங்கையில் கூட இந்த பொருளை தேடி பயன்படுத்துகிறார்கள்? அதற்கான பதில் நுகர்வோர் உளவியல் மற்றும் சாமர்த்தியமான மார்க்கெட்டிங் உத்திகளில் உள்ளது. விளம்பர செய்திகள் மனிதர்கள் வயதான காலத்தில் மிகவும் பயப்படும் கவலையை நுட்பமாக துளைக்கின்றன. அதாவது, நான் டிமென்ஷியாவுக்கு ஆளானால் என்ன செய்வது என்ற பயம். இது வயது அதிகரிக்கும் போது அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய கவலை. மார்க்கெட்டிங் பிரச்சாரங்கள் இந்த பயத்துக்குள் இனிய மற்றும் நம்பிக்கை அளிக்கும் வாக்குறுதிகளை சாமர்த்தியமாக துளைத்தன. ஆனால் அறிவியல் உண்மைகள் குளிர்ந்தவை மற்றும் கொடூரமானவை. பயன் கிட்டத்தட்ட இல்லை அல்லது முற்றிலும் இல்லை. ஆனால் இரத்த கசிவு ஆபத்து உண்மையில் உள்ளது. அப்படி என்றால் நாம் எப்படி ஆரோக்கியமான மூளையை கொண்டு டிமென்ஷியாவை தூரத்தில் வைக்க முடியும்? நான் 40 ஆண்டு மருத்துவ வாழ்க்கை மற்றும் நானே 67 வயதை அடைந்தவன் என்பதால் பின்வரும் வாழ்க்கை பழக்கங்களை வலுவாக பரிந்துரைக்கிறேன். முதலாவது, நடைபயிற்சியை புனித பழக்கம் போல தினமும் செய்யுங்கள். நடைபயிற்சி மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பது மட்டுமல்ல, புதிய நரம்பு செல்களின் உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது. தினமும் 30-40 நிமிடங்கள் வழக்கமாக நடந்தாலும் அறிவாற்றல் குறைவு வேகத்தை பெரிதும் தாமதப்படுத்தலாம். இரண்டாவது, மூளையை அறிவு செயல்பாடுகளால் சவாலுக்கு உட்படுத்துங்கள். செய்தித்தாளை உறக்க படித்தல், புதிய மொழி கற்றல், மூளை விளையாட்டுகள்,
அல்லது படம், வரைதல், இசை, கற்றல் போன்ற செயல்பாடுகள் நரம்பு வலையை வலுப்படுத்தும் சிறந்த வழிகள். என் நோயாளிகளில் திருமதி இசைவனி 72 வயதுக்கு பிறகு ஆங்கிலம் மற்றும் படம் வரையும் கலை கற்று அவரது அறிவாற்றல் செயல்பாடு சம வயதினரை விட மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டது. மூன்றாவது, சமூக உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். தனிமை மூளையின் மிக பெரிய எதிரி. நண்பர்களுடன் அடிக்கடி சந்தித்தல், குடும்பத்துடன் உரையாடல், உள்ளூர் சமூக செயல்பாடுகளில் பங்கேற்பு டிமென்ஷியா தடுப்புக்கு மிக வலுவான மருந்து. ஆய்வுகளின்படி சமூக வாழ்க்கை உயிரோட்டமான வயதானவர்களுக்கு டிமென்ஷியா ஆபத்து 40% குறைவு. நான்காவது, அறிவியல் உணவு முறையை பயன்படுத்துங்கள். புதிய காய்கறிகள், பழங்கள், மீன், ஆலிவ் எண்ணெய் கொட்டைகள் மையமாக உள்ள மத்திய தரைக்கடல் உணவு முறை மூளையை பாதுகாக்க பயன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மாறாக சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போட் மூளை வயதானதை துரிதப்படுத்தும் காரணிகள். அன்புள்ளவர்களே, டிமென்ஷியா தடுப்பு விலை உயர்ந்த மருந்துகளில் இருந்து தொடங்குவதல்ல, நாம் தினமும் எப்படி வாழ்கிறோம் என்பதிலிருந்து தொடங்குகிறது. வங்கி, இலைசாறு, மார்க்கெட்டிங்கில் பிரச்சாரம் செய்யும் மாயசாவி அல்ல. நடைபயிற்சி, கற்றல், தொடர்பு மற்றும் சரியான உணவு பழக்கம். இதுதான் நான் 40 ஆண்டு மருத்துவ அர்ப்பணிப்பின் முடிவில் உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக உறுதியான மற்றும் பாதுகாப்பான அறிவுரை. இப்போது நான் லட்சக்கணக்கான மக்களின் சிறு நீரகங்களை இரகசியமாக அளிக்கும் 4வது மருந்து பற்றி வெளிப்படுத்த வேண்டும். அது அதிக அளவு புரத பவுடர். வயதானவர்களுக்கு நீண்ட ஆயுளின் அதிசய மருந்து என்று உயர்த்தி காட்டப்படும் அந்த பொருள். நீங்கள் விரைவில் கேட்க போகும் உண்மை இந்த ஆபத்தான மாயையிலிருந்து விழித்தெழ உதவும். அசல் புரத பவுடர் இளம் ஜிம் செல்வாக்காளர்களுக்கு தசை வளர்க்கும் ஆயுதம். ஆனால் இப்போது வயதானவர்கள் தசை சுருக்கத்தை தடுக்கலாம் என்ற குருட்டு நம்பிக்கையுடன் அலட்சியமாக பயன்படுத்தப்படுகிறது. தொலைக்காட்சி சேனல்கள், சமூக ஊடகங்கள், எல்லா இடங்களிலும் புரதம் ஆரோக்கியத்தின் சாவி. வயதானவர் தினமும் புரதம் சாப்பிட்டால் என்றும் வயதாக மாட்டார் என்ற செய்தி கூட்டு மயக்கம் போல ஒலிக்கிறது. ஆனால் அந்த மயக்கம் பொதியின் பின்னால் யாரும் கவனிக்காத மரண பொறி மறைந்துள்ளது. ஆம், புரதம் உயிர் வாழ்வுக்கு அத்தியாவசியம். குறிப்பாக வயதானதால் தசை சுருக்க சிம்போனியா ஆபத்தை எதிர்கொள்ளும் போது இன்னும் முக்கியம். ஆனால் பேரழிவு அதிகம் நல்லது என்ற எண்ணத்தில் இருந்து தொடங்கியது. மக்கள் உடலில் தொழில் அளவிலான புரத பவுடரை அளவுக்கு அதிகமாக ஊற்ற தொடங்கினார்கள். நான் இன்னும் மறக்க முடியாது. 74 வயது திரு விக்ரமசிங்க மருத்துவமனை படுக்கையில் உடல் வீங்கி நம்பிக்கை இழந்த கண்ணீரை விட்டபடி. அவர் டிவி சுகாதார நிகழ்ச்சி பார்த்த பிறகு தினமும் 2 பெரிய ஸ்பூன் புரத பவுடரை ஆர்வத்துடன் சாப்பிட்டு தசைகள் இளமை போல உறுதியாகும் என்று உறுதியாக நம்பினார். ஆனால் வெறும் 3 மாதங்களில் பயங்கரமான கனவு வந்தது. கடுமையான சோர்வு, நிற்காத வாந்தி மற்றும் வானம் விழுந்தது போன்ற பரிசோதனை முடிவுகள் சிறுநீரக செயல்பாடு கடுமையாக சேதமடைந்தது. அவரது 2 சிறுநீரகங்களும் அவர் அதிசய மருந்து என்று நம்பிய அதிகப்படியான புரதத்தால் சிதறுண்டன. இது ஒரு தனி வழக்கல்ல, தினமும் அமைதியாக நடக்கும் சோகம். மருத்துவ ஆய்வுகள் வயதானவர்களின் புரத பவுடர் தவறான பயன்பாடு கொடிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று திரும்ப திரும்ப எச்சரிக்கின்றன. ஏற்கனவே உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, லேசான சிறுநீரக செயலிழப்பு போன்ற நேரக்குண்டுகளை கொண்டவர்களுக்கு புரதத்தை கூடுதலாக ஊற்றுவது தீயில் எண்ணெய் ஊற்றுவது போன்றது. நச்சுக்களை வடிகட்டும் அதிசய உறுப்பான சிறுநீரகங்கள் அதிக அளவு புரத அமிலங்களை செயலாக்குவதால் அதிக சுமையில் தவித்து இறுதியில் சோர்ந்து விடுகின்றன. சிறுநீரகம் சரிந்தால் மரண கவுண்டவுன் தொடங்குகிறது. ஆனால் பேரழிவு அங்கு முடியவில்லை. தொழில் அளவிலான புரத பவுடர் விளம்பரத்தில் ஏமாற்றுவது போல புரதம் மட்டும் இல்லை, அது செயற்கை இனிப்பு பொருட்கள், வேதியியல் சேர்க்கைகள், மேலும் லெட் மற்றும் காட்மியம் போன்ற கொடிய உலோகங்களும் உள்ள விஷ காக்டெய்லர். இவை உடலில் தேங்கி புற்றுநோயை ஏற்படுத்தும் அமைதியான கொலையாளிகள். சில ஆண்டுகளுக்கு முன் இறக்குமதி புரத பவுடர் பொருட்களில் லெட் மற்றும் காட்மியம் பாதுகாப்பு வரம்பை மீறியது. கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவ உலகுக்கு பெரிய அதிர்ச்சியை அளித்தது. அவை உண்மையான விஷம். உங்களுக்கு வெறும் பளபளப்பான விளம்பர வாசகங்களை நம்பி உங்கள் உடலை வேதியியல் குப்பை கிடங்காக்க விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் வயதானவர்கள் புரதத்தை பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள வகையில் உதவி செய்ய எப்படி செய்ய வேண்டும்? பதில் விலை உயர்ந்த புரத டின்களில் இல்லை, வீடு சமையலறையில் உள்ளது. நான் எப்போதும் நோயாளிகளுக்கு இப்படி கூறுகிறேன்: உறுதியான தசைகள் புரத பவுடர் மூலம் அல்ல, மேசையிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. புதிய முட்டை, கடல் மீன், மென்மையான தோர்பு, பல்வேறு பருப்பு வகைகள், புதிய சதை பகுதி, இவைதான் உண்மையான புரத படை.
குறிப்பாக தோப்பு மற்றும் பருப்பு வகைகள் செரிமானம் நன்றாகவும் இரத்த நாளங்களை பாதுகாக்கும். ஆக்சிஜனேற்ற பொருட்களும் கொண்டு வரும் புரதம் மட்டுமல்ல, முழுமையான ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன. நான் இன்னும் அந்த பாட்டி கதையை தெளிவாக நினைவில் கொண்டுள்ளேன். 8 வயது பாட்டி திருமதி டி சில்வா அவரது நெருங்கிய நண்பர் செயற்கை புரத தவறான பயன்பாட்டால் டயாலிசிஸ் பெற வேண்டிய நிலைக்கு வரவே புரத பவுடரை கைவிட முடிவு செய்தார். அதற்கு பதிலாக அவர் தினமும் காலையில் வேக வைத்த முட்டை, 1 தோப்பு, அரை துண்டு மீன், 2 துண்டுகளை குடும்பத்துடன் உண்ணும் மேசையில் சேர்த்து கொண்டார். 1 ஆண்டுக்கு பிறகு அதிசயம் நடந்தது. அவரது தசைகள் மேம்பட்டது மட்டுமல்ல, புரத பவுடருக்கு ஆர்வமாக இருந்த சம வயதினரை விட மிகவும் சிறப்பாக இருந்தது. சிறுநீரக செயல்பாடும் இளைஞர்கள் போல நிலையானது. அவர் மகிழ்ச்சியாக சிரித்தபடி கூறினார், ஐயா, இப்போது எனக்கு அந்நிய புரத தூள்விட வீட்டு உணவு மிகவும் நம்பிக்கையானது. வீட்டில் தயாரித்த உணவுதான் உண்மையான மனிதர்களை வளர்க்கும். தயவு செய்து கண்களை திறந்து இந்த உண்மையை உணருங்கள். புரதம் உடலுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அதிக அளவு பவுடரை ஊசி போடுவது மெதுவான தற்கொலை போன்றது. வயதானவர்களுக்கு இது மதிப்புமிக்க சிறுநீரகங்களுக்கு மரண தண்டனையாக மாறலாம். உண்மையில் தசை மற்றும் முழுமையான ஆரோக்கியத்தை பாதுகாக்க விரும்பினால் குடும்ப மேசை மீது இயற்கையான உணவுகளுக்கு திரும்புங்கள். அது பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் நீடித்த ஒரே பாதை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது மூதாதையர்களை தாங்கி வந்த அதே பாதை. இறுதியாக நான் கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்று உணரும் 5வது மற்றும் மிக ஆபத்தான பொருள், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் குருட்டு நம்பிக்கையுடன் பயன்படுத்தப்படும் சொகப் வைட்டமின் பேக்கேஜ். இன்று பல பொருட்கள் முழுமையான சுகாதார செட், சரியான ஊட்டச்சத்து தீர்வு போன்ற பளபளப்பான பெயர்களுடன் சந்தையில் வெளியாகின்றன மற்றும் பல்வேறு அல்லது நூற்றுக்கணக்கான ஊட்டச்சத்துக்கள் வண்ணமயமான பெட்டியில் குழப்பமாக நிரப்பப்படுகின்றன. விளம்பர வாசகங்கள் எப்போதும் இனியாக கிசுகிசுக்கின்றன. தினமும் ஒரு பாக்கெட் மட்டும் உட்கொண்டால் சரியான ஊட்டச்சத்து சமநிலை கிடைக்கும். இனி சுகாதார கவலை இல்லை, ஒரே நேரத்தில் அனைத்தையும் விழுங்குங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த இனிய வசதிதான் சுகாதார செயல்பாட்டு உணவு தொழில் நமது பணப்பையை களவாடி ஆரோக்கியத்தை அளிக்க உருவாக்கிய மிக கொடிய பொறி. அதிர்ச்சியூட்டும் உண்மை, பல மக்கள் தினமும் காலையில் ஒரு முழு அளவு இந்த முழுமையான வைட்டமின்களை விழுங்கி எந்த கவலையும் இல்லாமல் மேலும் புத்திசாலித்தனமான முடிவு என்று பெருமைப்படுகிறார்கள். அவர்கள் மனதில் இப்படி நினைக்கிறார்கள், இனி எந்த ஊட்டச்சத்தும் குறைவு பற்றி கவலை இல்லை, நான் அனைத்தையும் பார்த்து கொண்டேன். ஆனால் மருத்துவ கண்ணோட்டத்தில் இந்த புனித பேக்கேஜ்கள் தேவையற்ற, மீண்டும் மீண்டும் வரும் பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், மேலும் விஷத்தன்மை கொண்ட பொருட்கள் கூட கலந்து கல்லீரல், சிறுநீரகம், வளர்ச்சிதை மாற்ற அமைப்பு முழுவதற்கும் கொடிய சுமையை ஏற்படுத்தலாம். நான் என் சிகிச்சை அறையில் இந்த முழுமையான வைட்டமின் பிரச்சாரத்தின் பாவப்பட்ட பலிகளை அடிக்கடி சந்திக்கிறேன். 67 வயது ஒரு பெண் நோயாளி ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் வயதான சுகாதாரத்துக்கு தினமும் 15 மாத்திரைகள் உள்ள பேக்கேஜை உட்கொண்டு நாள்பட்ட சோர்வை தீர்க்க முயற்சித்தார். அவர் தன் உடலுக்கு மிக சிறந்த தேர்வு செய்கிறேன் என்று நம்பினார். ஆனால் வெறும் 3 மாதங்களில் இரத்த பரிசோதனை முடிவு பயங்கரமாக இருந்தது. கல்லீரல் மதிப்பு எச்சரிக்கை அளவுக்கு உயர்ந்திருந்தது. காரணத்தை கண்டறிந்த போது அதிக அளவு வைட்டமின் ஏ மற்றும் அடையாளம் தெரியாத பல்வேறு மூலிகை சாறுகள் அவரது கல்லீரலை போர்க்களமாக்கியது. அவர் பயத்தால் நிறைந்த கண்களுடன் என்னிடம் கிசுகிசுத்தார், ஐயா, நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இதை சாப்பிட்டேன். ஆனால் ஏன் நான் என் கையால் என்னை அழிக்கிறேன்? மற்றொரு பயங்கரமான வழக்கு 73 வயது திருப்பார்க்க. அவர் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் வகை 2 நீரிழிவுக்கு சரியான மருந்துகளை தொடர்ந்து உட்கொண்டு வந்தார். ஆனால் அவர் வலுவூட்டல் விளைவை விரும்பி வாங்கி இலைசாறு, அதிக அளவு ஓமேகா, பூண்டு செறிவூட்டப்பட்ட பூண்டு சாறு போன்ற பல்வேறு பொருட்கள் உள்ள முழுமையான வைட்டமின் பேக்கேஜை கூடுதலாக உட்கொண்டார். பிரச்சனை, இந்த பொருட்கள் அனைத்தும் வலுவான இரத்த மெல்லிய செயலை கொண்டவை. முடிவு பயங்கரமாக இருந்தது. ஈறுகளில் இருந்து வரும் சிறிய இரத்த கசிவு கூட நிற்கவில்லை. எளிய பல் சிகிச்சை கூட சிக்கலான மற்றும் ஆபத்தான அறுவை சிகிச்சையாக மாறியது. இதுதான் சிகிச்சை மருந்துகள் மற்றும் உதவி பொருட்கள் ஆபத்தான வகையில தொடர்பு கொண்டு கணிக்க முடியாத சிக்கல்களை ஏற்படுத்தும் சோகமான முடிவு. உங்களுக்கு நாம் விளம்பரங்களில் உள்ள இனிய வாக்குறுதிகளால் மயங்கி இருக்கும் அடிப்படை உண்மையை அறிய வேண்டும். ஊட்டச்சத்துக்கள் குளிர்ந்த செயற்கை மாத்திரைகளில் அல்ல, இயற்கை உணவுகளில் உறிஞ்சப்படுவதற்கு வடிவமைக்கப்பட்டவை.
முழுமையான வைட்டமின் பேக்கேஜ்களை வலுக்கட்டாயமாக விழுங்குவது ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கு பதிலாக அழிவு தாக்குதலாக மாறலாம். உடல் தாங்க முடியாத பொருட்கள் ஒரே நேரத்தில் ஊற்றப்படும் போது கல்லீரல் அதிகப்படியான நச்சுக்களை நீக்குவதால் சோர்கிறது. சிறுநீரகம் தீங்கு விளைவிக்கும் கழிவுகளை வடிகட்டுவதால் சேதமடைகிறது. வயிறு வேதியியல் புயலை தாங்க வேண்டும். அப்படி என்றால் நாம் எப்படி இந்த ஆபத்தான பொறியில இருந்து தப்பிக்க முடியும்? நான் எப்போதும் நோயாளிகளுக்கு திட்டவட்டமாக கூறுகிறேன், முழுமையான வைட்டமின் 1 ஸ்டாப், சுகாதார தீர்வு போன்ற பளபளப்பான பெயர்களால் ஒருபோதும் ஏமாறாதீர்கள். குறிப்பிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே, அதுவும் கண்டிப்பாக நிபுணர் மருத்துவரின் முழுமையான மேற்பார்வையில் தேவையான பொருட்களை சரியாக உதவி செய்ய வேண்டும். உதாரணமாக, வயதானதால் எலும்பு பொருகு நோய் கவலை என்றால் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி சரியான அளவு உதவி செய்வது விரும்பத்தக்கது. உணவில் காய்கறிகள் கடுமையாக குறைவு என்றால் வைட்டமின் சி உதவி தேவைப்படலாம். நீண்ட காலம் முழு சைவ உணவு உட்கொள்ளும் நபர் என்றால் வைட்டமின் பி20 நியாயமான தேர்வாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான பிற ஊட்டச்சத்து தேவைகள் சமநிலையான உணவு மற்றும் அறிவியல் வாழ்க்கை பழக்கங்களால் போதுமான அளவு மற்றும் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் கண்டிப்பாக நினைவில் வைக்க வேண்டிய மையம் சுகாதார பராமரிப்பின் தனிப்பயனாக்கம். ஒவ்வொருவரின் உடலும் தனித்துவமான பிரபஞ்சம் மற்றும் தேவைகள் மற்றும் பண்புகள் வேறுபடுகின்றன. போதுமான நிபுணர் ஆலோசனைக்கு பிறகு தனக்கு மட்டுமே தேவையான குறைந்தபட்சத்தை தேர்வு செய்வதுதான் ஒரே புத்திசாலித்தனமான மற்றும் பாதுகாப்பான பாதை. ஒரே முறையில் அனைத்து சுகாதார பிரச்சனைகளையும் தீர்க்கும் இனிய விளம்பர வாசகங்கள் வெறும் வணிக ஆசை மட்டுமே, மருத்துவ ரீதியாக எந்த ஆதாரமும் இல்லை. தயவு செய்து விழித்திருங்கள் மற்றும் இந்த கொடிய பொறியிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்று நான் 67 ஆண்டு வாழ்க்கை மற்றும் 30 ஆண்டு மருத்துவ வாழ்க்கையில் குவிந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாத சுகாதார உதவி உணவுப் பொருட்கள் பின்வருமாறு: அதிக அளவு வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின், அதிகப்படியான கால்சியம் உதவி பொருள், வங்கி இலைசாறு, அதிக அளவு புரத பவுடர், அலட்சியமாக பயன்படுத்தப்படும் முழுமையான வைட்டமின் மருந்துகள். இந்த 5 வகைகளும் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கலாம். ஆரோக்கியம் மாத்திரைகளில் இல்ல. ஆரோக்கியம் மேசையில் உள்ள உணவு, தினமும் நடக்கும் காலடிகள், சூரிய ஒளியில் உருவாகும் வைட்டமின் டி மற்றும் அன்பானவர்களுடன் பகிரும் சிரிப்பில் உள்ளது. இதுதான் நான் வாழ்நாள் முழுவதும் நோயாளிகளுக்கு மற்றும் எனக்கு வலியுறுத்தி வந்த கொள்கை. இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதளவு உணர்வை அளித்திருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள். அது முற்றிலும் இலவசம். ஆனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மருத்துவரிடம் நேரடியாக கேட்கக்கூடிய மதிப்புமிக்க சுகாதார தகவல்களை தொடர்ந்து பெறும் மிக உறுதியான வழி. மேலும் அறிவிப்பை இயக்கி வைத்தால் புதிய வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும் போது உடனடியாக பார்க்கலாம். ஒருபோதும் தவறவிடாமல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். உங்களுக்கு இன்று நான் சுகாதார உதவி பொருள் தொழில் ஒருபோதும் தெரிவிக்காத வேதனையான உண்மையை தைரியமாக வெளிப்படுத்தினேன். அது 67 ஆண்டு வாழ்க்கை மற்றும் 30 ஆண்டு முன்னணி மருத்துவ களத்தில் உள்ள கண்ணீர் மற்றும் சோர்வால் குவிந்த அனுபவம். நான் இப்போது வெளிப்படுத்திய 5 அமைதியான கொலையாளிகள். இதயத்தை வெட்டும் கத்தி போன்ற அதிக அளவு வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் இரத்த குழாய்களை சுடும், தோட்டா போன்ற கால்சியம் தவறான பயன்பாடு மூளையை தாக்கும், விஷம் போன்ற வங்கி இலை சாறு சிறுநீரகங்களை நசுக்கும், சுத்தி போன்ற அதிக அளவு புரத பவுடர் உடலுக்குள் வெடிக்க காத்திருக்கும் நேரக்கொண்டு போன்ற அலட்சியமான முழுமையான வைட்டமின் மருந்துகள். இவை அனைத்தும் பயனற்றவை மட்டுமல்ல, உங்கள் ஆரோக்கியத்தை அளிக்கலாம். கண்டிப்பாக மனதில் பதியுங்கள். உண்மையான ஆரோக்கியம் பளபளப்பான மாத்திரைகள் அல்லது விலையுயர்ந்த உதவி பொருள் பெட்டிகளில் இல்லை. உண்மையான ஆரோக்கியம் குடும்ப மேசையில் உள்ள இயற்கையான உணவு, தினமும் காலையில் பழக்கமான பாதையில் நடக்கும் காலடிகள், இயற்கையாக இலவசமாக கீழே வரும் அன்பான சூரிய ஒளியில் உருவாகும் அதிசய வைட்டமின் டி மற்றும் மேலும் குடும்பத்துடன் பகிரும் சிரிப்பில் உள்ளது. அது எந்த மருந்து நிறுவனமும் உருவாக்க முடியாத சிறந்த நீண்ட ஆயுள் மருந்து. இதுதான் நான் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு அளித்த வாழ்க்கை தத்துவம் மற்றும் என் வாழ்க்கையில் நேரடியாக பயன்படுத்திய கொள்கை. இந்த அவசர எச்சரிக்கை உங்களை சிறிதளவு விழித்திருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள். இந்த சிறிய செயல் முற்றிலும் இலவசம். ஆனால் நான் பல ஆண்டு மருத்துவ வாழ்க்கையில் சேகரித்து சரிபார்த்த தங்கத்தை விட மதிப்புமிக்க சுகாதார தகவல்களை தொடர்ந்து பெறும் அனுமதி சீட்டாகும். அறிவிப்பை இயக்கி வைப்பதையும் மறக்காதீர்கள்.
அப்போதுதான் எந்த அறிவு மாத்திரையும் தவறவிடாமல் எதிர்கால ஆரோக்கியத்துக்கு முக்கிய தேர்வுகளில் உயிர் சாவை பிரிக்கும் வேறுபாட்டை உருவாக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு உள்ளார்ந்த கோரிக்கை வைக்கிறேன். உங்கள் உண்மையான அனுபவங்களை கருத்தில் தைரியமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். பயனற்ற உதவி பொருட்களை நிறுத்தி மரணத்தில் இருந்து தப்பிய அனுபவம் இருந்தால், அல்லது எளிமையான ஆனால் அதிசயமான பயனுள்ள வாழ்க்கை பழக்கத்தை கண்டுபிடித்திருந்தால், அந்த அனுபவம் பொய் விளம்பரங்களில் அலைந்து திரியும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விளக்காக மாறும். உங்கள் உண்மையான ஒரு வார்த்தை கருத்து தற்போது உயிர் சாவின் திருப்பத்தில் இருக்கும் ஒருவரின் வயதான காலத்தை முழுமையாக மாற்றும் அதிசய விதையாக மாறும். இன்று உங்களின் புத்திசாலித்தனமான தேர்வு மற்றும் சிறிய செயல் ஆரோக்கியமான உயிரோட்டமான வாழ்க்கைக்கு செல்லும் தங்க சாவியாகும். நான் எதிர்காலத்திலும் உண்மையான கதைகள் மற்றும் மதிப்புமிக்க பாடங்களை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து அளிப்பேன். ஆழ்ந்த நன்றியுடன், உங்களுக்கு உங்கள் அனைவரும் எப்போதும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.